இந்த சைனை கண்டிப்பாக நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு டைம் அண்ட் முக்கியமான ஒரு மெசேஜ் உங்களை நோக்கி வருது. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அலர்ட் அப்படின்றது கூட இருக்கலாம். ஸோ பார்த்துருவோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி போவோம். ஏஞ்சல் மெசேஜஸ் ஆல்சோ எடுக்கலாம். அண்ட் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் டெய்லி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் டிஃப்ரெண்ட்டான ரீடிங் மெசேஜஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே, ஓகே. கொஞ்ச நாட்களாகவே ஒரு சைன் உங்களுக்குள்ளார ஒரு சில பேருக்குள்ளார வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதாவது ஒரு ஒரு ப்ரொடெக்ஷனில் இருக்கீங்கங்கிறது தெரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னுமே நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்க லைஃப்பில். ஜென்ரலாக எல்லா விஷயங்கள்லுமே, இப்போ ஒரு மேரேஜாக இருக்கட்டும், இல்லைனா வேலை விஷயமாக இருக்கட்டும், ஒரு முக்கியமாக வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி, ஃபேமிலி சம்மந்தமாக ஏதோ ஒரு இதில் ரொம்ப முயற்சிகள் எடுக்கிறீங்க. அடுத்த கட்டங்கிறது நகரணும் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு அதில் சைன் வருதுங்க. ஆனாலுமே கடைசி நிமிஷம் அது ஏதோ ஒரு விஷயம் பின்னாடி அப்படியே இழுக்குது. இப்போ ஒரு முன்னாடி போகிறது அந்த கடைசி ஒரே ஒரு சிக்னல் தான். அதுக்குள்ளார மறுபடியும் பின்னாடி ஆரம்பத்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுது, இழுக்குது பின்னாடி. ஸோ ஏதோ ஒரு விஷயம் தடங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. எல்லா வழிகள்லையும் நான் அதை முயற்சி பண்ணுறேன், அதை அடுத்த கட்ட நகரணும்னு அத்தனை வழிகளையும் ட்ரை பண்ணியுமே தடங்கள் ஒன்று மட்டும்தான் மிஞ்சுது. நீங்கள் என்ன ஒரு விஷயம் இது உங்களுக்கு டிவைன் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய சைன் தான். எதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை தாண்டி அதை விட ஒரு பெனிஃபிட் அப்படின்றது கூட வரணும். அந்த டைமிங் உங்களுக்கு கனெக்ட் ஆகலை இது வரைக்கும். இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி விஷயம், லேண்டு விற்கணும் வாங்கணுங்கிற பிரச்சனை கடைசி நிமிஷம் வரைக்கும் போயாச்சுங்க. விற்கிறத ஒரே ஒரு டீல் தான், உட்காந்து பேசுகிறது தான். அவ்வளோ தூரம் போயாச்சு. எங்கன்னு பார்த்தா திடீர்னு ஆளே காணோம். இதே தான் நடக்குது. எத்தனை பேர் மூலயமாக எத்தனை வழிகளில் வந்தாலும் இதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, பிகாஸ் அதை விட பெட்டரான ஒரு டீல் அப்படின்றது இன்னும் வரலை உங்களுக்கு. அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ஓனரும் இன்னும் வரல. அண்ட் அதே மாதிரி டிவைன் டைமிங்க்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இது நீங்கள் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறேங்கிறதான் பார்க்குறீங்க. ஆனால் அதோடு சேர்ந்து வேற ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ அது இதோட அட்டாச் ஆகிற விஷயந்தான். ஸோ அதுக்கும் டைமிங் வரணும்ல. ஸோ இது கம்ப்ளீட்டாக அந்த டிவைன் டைமிங் படி தான் எல்லாம் இழுத்துக்கிட்டே போகிறது. ஆனால் ஒரு சில பேருக்கு நல்ல இப்போ கொஞ்சம் சயின்ஸ் பார்க்க முடியுது. ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துக்கிட்டு இருக்கு. சுத்தமாக இழந்தாச்சு ஒரு பீரியடில். நம்பிக்கை விட்டுருப்பீங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விட்ட நம்பிக்கை உங்களுக்கு தெரியுது. அப்போது நெருங்குது. டிவைன் டைமிங் ரொம்ப நெருங்குது. இது சம்மந்தமாக திடீர்னு கோயில் போயிட்டு வர்றது, வேண்டுதல் வைக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணாமல் திடீர்னு நடக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு டிவைன் கால் தான். ஓகேவா? ஸோ இந்த டைமுக்கு வா, இப்போ இந்த 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 டைம் பூஜை பண்ணு, இதை செய் அப்படின்னு உங்களுக்கு டிவைன் சைட்லேருந்து வர காலை தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சில பேர் உங்களோட லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் டிவைன் டைமிங் படி போயிட்டுருக்கு. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல அதை. ஓகேவா? இங்கே பாருங்கள் எவ்வளோ, லுக் அட் த பிரைட்னஸ். பொறுமை, அவ்வளோ பொறுமையாக இருக்கீங்கல்ல, டெஃபினட்டாக அதுக்கான பலன் இருக்கு. நீங்கள் முயற்சி போடாமல் இல்லை. எத்தனை பேர் வேணால் சொல்லட்டுங்க, என்ன வேணால் சொல்லட்டும், சும்மா வீட்டில் இருக்காங்க, ஒன்றும் செய்யறதில்ல, அப்படி இப்படி என்ன வேணால் சொல்லட்டும். பட் எவ்வளோ முயற்சிகள் போடுறீங்கிறது உங்களுக்கும் தெரியும், டிவைனுக்கும் தெரியும். தட்ஸ் இட். அதோடு முடிஞ்சிச்சு. அவன் பேசுகிறாங்கிற கான்செப்டே உள்ளே வேண்டாம். உங்களோட முயற்சிக்கு அப்சல்யூட்லி பலன் நல்லாவே இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் டிவைன் உங்களுக்கு கொடுக்குற சிக்னல் இக்னோர் பண்ணாதீங்க.
உங்களுக்கு பர்சனல் தாண்டி ப்ரொஃபஷ்னலுக்கு டைமிங் ரொம்ப நல்லாயிருக்கு. எதிர்பார்க்காம பணவரவு உள்ளே வரும். ஆனால் அந்த பணவரவு உள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சூட்டிப்பாக இருக்கணும். உங்களோட வேலைகள், திறமைகள், பேசுறது, கம்யூனிகேஷன் முக்கியம். உங்ககிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குதோ கொண்டு வாங்க வெளியே. ஸோ இனிமேல் உங்களை நீங்களே பூட்டி வச்ச டைமிங் விட்டுருங்க. லைஃப்பில் தோற்றுக்கிட்டே இருக்கேன், உடனே போய் ஒரு ரூமில் போட்டு உங்களை பூட்டி வச்சாச்சு. இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டான கேரக்டர் தானே. ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் ரொம்ப எல்லாத்துக்கிட்டையுமே நல்லா போல்டாக பேசுவீங்க, ஜாலியாக பேசுவீங்க. அவ்வளோ கலகலன்னு ஒருத்தவங்ககிட்ட பேசினா 1 மணி நேரம் ஜாலியாக உங்களை எங்கேயாவது ஃபங்க்ஷன் இல்லை எங்கேயாவதுனா கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்க, வாங்க ஜாலியாக இருக்கும், பேசிகிட்டே இருக்கலாம், அவங்கள வர சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ரோவர்ட்டு ஜாலியான கேரக்டர். இப்போ யார்கிட்டையுமே பேச விருப்பம் இல்லைன்னு ஒதுங்கி நிற்கிறீங்க, இன்ட்ரோவர்ட் மாதிரி இருக்கீங்க, சைலண்ட் மாதிரி. ஆனால் அது எல்லாமே நீங்கள் லைஃப்பில் தோத்துட்ருக்கீங்க, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னு 1000 ரீசன் சொல்லுங்கள். பட் உங்களுக்கு இனி வரக்கூடிய ஃப்யூச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். இனி வர சயின்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை வெளியே வர தான் சொல்லும், ரிஸ்க் எடுக்க தான் வைக்கும். வெளிவா, 4 பேர்த்துக்கிட்ட பேசுவா, கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுவா வெளியே. அகெயின் அந்த சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் பீப்புளோட பார்வைக்குள்ளார வரணும், வா வெளிவா அப்படின்னு தான் இருக்கும். ஸோ உங்களை மீறி நீங்களே அதிகமாக ட்ராவலிங் விரும்ப ஆரம்பிப்பீங்க. ஓகே வெளியில் போகலாம், ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லை சும்மாவது வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே அந்த மாற்றங்கள் வரும். ஸோ அந்த திடீர் ஷிஃப்ட், அந்த திடீர் மாற்றங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னாவே உடனே உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை இக்னோரே பண்ணாதீங்க. டிவைன் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கான இந்த சேஞ்சஸ், மாற்றங்கள் அப்படின்றது நீங்கள் ரிசல்ட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ரிசல்ட்டில் தான் மாற்றத்தை பார்க்குறீங்களே தவிர மற்ற ப்ராசஸில் நீங்கள் பார்க்குறதே இல்லை நிறைய பேர். பட் ஆனால் மாற்றங்கள் வேறு வழியில் ஆரம்பிச்சிருச்சே. அந்த ஒரு ரிசல்ட்டு தான் உங்களுக்கு சேஞ்சை கொடுக்குங்கிறலாம் கிடையாது. இப்போ இந்த ஒரு நிலத்துக்கு நீங்கள் போராடுறீங்கன்னா அந்த நிலம் வித்துருச்சுன்னா என் வாழ்க்கை மாறிடுச்சு அப்படி கிடையாது. அந்த நிலம் விற்றா மட்டும் போதுமா? பட் ஆனால் அந்த லேண்ட் அதை விற்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான மாற்றங்கள் வேறு வழியிலையும் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு ரிசல்ட்டுக்குள்ளார இங்கே நிறைய சேஞ்சஸ் நடக்குது, அதை பாருங்கள். ஸோ இந்த அடுத்து வரக்கூடிய ப்ரொஃபஷ்னல் வரக்கூடிய மிகப்பெரிய சைனை விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணக்கூடாது. பி அலர்ட், எடுத்துருங்க. வாட் எவர் த சான்சஸ் கிடைக்குதோ விடாதீங்க. திஸ் இஸ் அ வெரி சீரியஸ் நோட், ஓகேவா? நீங்கள் உங்கள் லைஃப்பில் அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஷ்னல் இஸ் வெரி குட் அண்ட் ஆல்சோ ரிலேஷன்ஷிப்பு ஒன்று வரும். நீங்கள் கேட்ட பர்சனாகவே தான் வருவாங்க, எக்ஸாக்ட்லி பிடிச்ச பர்சனாகவே. ஆனால் கேட்ட பர்சன் இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி வேணும் அப்படின்னு ஒரு ஆசைகள் இருக்குல்ல, மோஸ்ட்லி அந்த மாதிரியான குவாலிட்டி இருக்கும். ஆனால் உங்களுக்கு அவங்கள மேபி ஒரு சில பேருக்கு பிகினிங்கில் பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். பட் ஆனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் என்னங்கிறத பார்க்கணும், ஒரு இக்னோர் பண்ணாதீங்க அப்படின்றது ஒரு மெசேஜ் வருது அங்கே. ஓகே, பார்ப்போம். ஆனால் க்ரியேட்டிவிட்டி வேணுங்க, க்ரியேட்டிவிட்டி, புது ஐடியாஸ் வேணும். இது இப்படியே போகக்கூடாது. யூ நீட் மோர் ஆஃப் நியூ திங்ஸ், புது விஷயங்கள் வேணும். உங்கள் லைஃப்பில் என்றைக்கோ ஏதோ ஒரு பேஷன் வச்சுருந்துருப்பீங்க, சம்திங் ஒரு ஆர்ட் க்ரியேட்டிவிட்டி சம்மந்தமாக தான். அது முன்னாடி நீங்கள் வச்சுருக்கலாம், இல்லை அது சம்மந்தமாக கூட நீங்கள் ஒர்க் பண்ணி கிவ் அப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இன்னும் அது அவ்வளோக்கு அந்த டைமில் கை கொடுக்கல, அந்த டைமுக்கு அப்புறம் கை கொடுக்கல. பட் ஆனால் அது மறுபடியும் திரும்ப ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ என்றைக்கும் எதையோ ஒரு விஷயத்தை நீங்கள் கைவிட்டதை மறுபடியும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் ஃபேஷன் அப்படின்ற ஒரு வேர்ல்டுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக போவீங்க. நீங்கள் ஆக்சுவலி ரொம்ப மாடர்னாக இருக்கணும்,
அந்த ஃபேஷன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிறைய வழி. ஃபேஷன் அப்படின்னாவே அதில் நிறைய ஃபீல்டு இருக்கும், நிறைய வழிகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்ச பர்சன் விட்டாச்சு. இடையில எல்லாம் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு விட்டாச்சு. மறுபடியும் அகெயின் அது ரீஸ்டார்ட் ஆகும். உங்கள் ஃபேஷன் சென்ஸை பற்றி பேசப்படும், உங்கள் ஸ்டைலை பற்றி பேசப்படும். அதே மாதிரி ஒரு விஷயம் டைமிங் கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணிக்கணும். டைமிங் ஒரு சேலஞ்சுங்கிற மெசேஜும் வந்தாச்சு. ஒரு சில பேர் சூப்பர் பிஸியாக இருப்பீங்க. நாட் ஜஸ்ட் பிஸி பட் சூப்பர் பிஸி. ஓகே, சரி, உங்களுக்கு வர ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? தைரியம் வேணுங்க. என்ன பயம்? சரி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்ல க்ரோத்தான ஃபேஸில் இருக்கீங்க. இப்போ பயப்படாதீங்க. உங்களுடைய எதுக்கோ பயந்து இருக்கீங்க, மறைஞ்சிருக்கீங்க. சரி, அதை தான் சொல்கிறாங்க. ஒரு உங்களுக்குள்ளே இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பீப்புளை மீட் பண்ணுறது, எங்கேயுமே போகிறதுக்கு யோசனைகள் வர்றதுக்கு ரீசன் ஒரு பயம். ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்களோ, ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வச்சு ஹர்ட் பண்ணிடுவாங்களோ. பட் ஆனால் இனிமேல் நீங்கள் உங்களை பற்றி அவங்க கேட்ட பதில் இது வரைக்கும் கிடையாது. பட் ஆனால் இனி சொல்கிற இடத்துல வருவீங்க. அப்போது இனி நீங்களாவே எந்த இடத்தையும் அவாய்ட் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஸோ தைரியம் கொண்டு வாங்க, திருப்பி கொண்டு வாங்க. தைரியம் ரொம்ப முக்கியங்க. அதை ரொம்ப இழந்துட்டீங்க. சரி, இந்த பாசிட்டிவிட்டி ஆனால் இந்த டைமிங்காக தான் வெயிட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அது வருது, கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? அதுக்கப்புறமும் பயந்துக்கிட்டு இருக்காதீங்க. இந்த இருட்டுக்குள்ளார உங்களே பூட்டி வைக்காதீங்க, வெளியே வாங்க. ஓகேவா? இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பயத்தை உண்டாக்குறது உங்களுடைய எண்ணங்கள். இது நடந்துருமோ அது நடந்துருமோங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். ஃபெயிலியரவே பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிடுமோன்ற பயம். நோ. ஸோ உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க விடாமல் தடுக்குது, பயத்தை உண்டாக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. உங்கள் தாட்ஸ் ரொம்ப தப்பாக கைட் பண்ணுது. கேர்ஃபுல். வெளியே வாங்க அதிலேருந்து. நிறைய மியூசிக் கேளுங்க, நிறைய சாங்ஸ் கேளுங்க. சாங்ஸ் எனர்ஜியோட கனெக்ட் ஆகுங்க. சம்டைம்ஸ் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்களா, நல்ல ஜாலியான டான்ஸ் ஆன சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுங்க. இல்லையா, நல்ல ஜாலியாக வைப் பண்ணுங்க. யார் தடுக்கிறா உங்களை? ஓகே, தனியாக இருக்கும்போது கூட நீங்கள் பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடுங்களேன். ஹூ ஸ்டாப்ஸ் யூ? அதாவது உங்கள் மைண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு மைண்ட் சேஞ்சிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது மைண்டை மாற்றுறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு இப்போ மற்ற இதுக்கு வாய்ப்புகள் டிவைன் கொடுப்பாங்க. ஆனால் உங்கள் மைண்டை மாற்றுறது உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்குது. வழி இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க, நிறைய வழி இருக்குது. ஜஸ்ட்டு வாக்கிங் போயிட்டு வாங்க, இல்லைனா டெரஸில் வாக்கிங் போங்க, தனியாக பேசுங்க, ஜாலியாக ஹாப்பியாக சிரிச்சிட்ருங்க. ஒரு காமெடி சேனல் பார்த்துட்டு சிரிங்க. இல்லையா, ஒரு பாட்டு போட்டுட்டு ஜாலியாக பிடிச்ச பாட்டு, பழைய உங்களுக்கு ஓல்டு சாங்ஸ் கேட்க பிடிக்குமா கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன சாங்ஸ் கேட்டால் நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆவீங்களோ அது கேட்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இல்லை, நான் சோகமாக இருக்கேன், அப்போ நான் இன்னொரு சோகமான பாட்டை போட்டு இன்னும் சோகமாக்கிக்குவேன், அது முதல்ல விட்டுருங்க. அப்படி ஒரு சில பேர் பண்ணுறீங்க அப்படின்னா விட்டுருங்க. ஓகேவா? ஸோ நல்லா ஹாப்பியாக பண்ணுங்கள். தனிமையாக அதிகமாக இருக்காதீங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். உங்களை நீங்களே தனிமைப்படுத்தாதீங்க. பீப்புள், தேர் ஆர் மெனி பீப்புள் இன் த வேர்ல்டுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நிறையா பீப்புள் இருக்காங்க. நீங்கள் சும்மா ஒரு 4 பேர் உங்ககிட்ட பேசலாங்கிறதுக்காக உலகத்தில் யாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்கன்னு முடிவு பண்ணி உட்காந்துடுறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நிறைய பாப்புலேஷன் இருக்குது. நீங்கள் வெளியே வந்தால் தானே 4 புது பர்சனை மீட் பண்ண முடியும், பேச முடியும். ஏன் உட்காந்து அந்த முடிஞ்ச 4 பேர்த்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் உங்கள் சரௌண்டிங்லேயே சுற்றுறீங்க? ஏன் அங்கே இருக்கிறவங்க ஏன் பேசணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு திறமை இருக்குது,
உங்களுக்கு கம்யூனிகேஷன் பேச்சு திறமை இருக்குன்னா எங்கே இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் அமையும்ல. ஸோ இட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான். ஓகேவா? உங்களுக்கு தேவை வந்து அந்த மைண்ட் அவ்வளோதான். எந்த வழியில் ஒன்று ஜாலியாக பாட்டு போட்டு ஜாலியாக இருங்க, இல்லையா ஸ்பிரிச்சுவலுக்கு வாங்க, அந்த வழியில் எடுத்துக்கோங்க. மைண்டை அமைதிப்படுத்துங்க. யோகா, மெடிடேஷன், கோயிலுக்கு போகிறீங்களா, நிம்மதியாக இருக்கா, போயிட்டு வாங்க. ஸோ எதையாவது ஒன்று பண்ணணும். ஓகேவா? இப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ மைண்டு டல்லாக இருக்குன்னா அது இன்னும் டல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்காதீங்க, வேறு இதை பாருங்கள். உடனே அதாவது தட் மைண்ட் ஷிஃப்ட்டுங்கிறது நடக்கணுங்க. இப்போ நீங்கள் டல்லாக இருக்கும் பொழுது இன்னொரு சோக கதையை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உடனே டக்குன்னு ஐயோ வேண்டாம், நம்ம இன்னும் டல் ஆகிடுவோம், நம்ம தான் மைண்டை மாற்றலாம் அப்படின்ற ஒரு குயிக்கான ஒரு ரியாக்ஷன் வேணும். உங்களுக்கு அலர்ட்டாக இருக்கணுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சைன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ பார்ப்போம். பிக்கப் ஆயில் போயிட்டு வேறு என்னென்ன மெசேஜஸ்லாம் இருக்குங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இந்த எல்லோ கலர் பென்சில் பைல் நம்பர் 1க்கு, பைல் நம்பர் 2 ஐ கிவ் திஸ் டவர், இந்த ஒயிட் கலர் டவர். பைல் நம்பர் 3க்கு இந்த எல்லோ கலர். ஓகேவா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல், ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம், 3 பைலும் பார்க்குறனாலும் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருக்கோம். ஸோ சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நிறையா டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ், டிஃப்ரெண்ட் மெசேஜஸ், டாபிக்ஸ்லாம் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரைட் நவ் வந்து மேபி உங்களுக்கு ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப நாட்களாகவே தைரியம் வந்துட்டு இழந்துட்டீங்கங்க. நிறையா லைஃப்பில் நீங்கள் தைரியமான ஆள் தான், ஆனால் நிறைய சும்மா அந்த நெகட்டிவோட போராடி போராடி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போராடிட்டே இருந்து அந்த போல்ட்னஸ், அந்த தைரியத்தை இழந்து சோகமாயிட்டீங்க, அப்படியே வீக் ஆகிட்டீங்கன்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்து உங்களுக்கு வரக்கூடிய டேஸும் ஃப்யூச்சர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இழந்த தைரியத்தை திரும்ப எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பர்சன் அப்படின்றது வருவாங்க. அப்போது அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பயங்கர போல்டாக இருப்பாங்க. போல்டுனா ஃபிசிக்கலி மட்டும் கிடையாது, பட் ஆனால் மனதளவுலையுமே ரொம்ப தைரியமாக பர்சன். உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. புது பர்சனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். பழைய பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு மோட்டிவேஷனுங்கிறது கிடையாது. ஓப்பனாக அதுதான் உண்மை. ஓகேவா? ஒரு சில பேருக்கு உங்கள் லைஃப்பில் இருக்க பழைய பர்சன் உங்களுக்கான பலம் கிடையாது, பலவீனம் தான் மோஸ்ட்லி. இல்லையா அவங்களுக்கு நீங்கள் பலம். ஓகேவா? ஆனால் புது பர்சன் அப்படின்றது வந்து ரொம்ப பலமாக இருப்பாங்க. அந்த பர்சன் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு ஆக்சுவலி லார்ட் சிவா, சிவபெருமான் மேலே ரொம்ப ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கும். அவங்களும் அந்த சிவபெருமான ரொம்ப ஈர்ப்பு இருக்கும், கும்பிடுறவங்க அதிகமாக இருக்கும். எல்லா கடவுளையும் கும்பிடுவாங்க, பட் ஆனால் சிவன் மேலே அதிகமான ஒரு ஈர்ப்பு, பக்தி பயங்கரம். ஸோ அந்த தைரியம் அப்படின்றது வருங்க.
ஸோ இதுவரைக்கும் துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன்னு இருக்கிற நீங்கள் இனி வரக்கூடிய டேஸில் துணிச்சலாக செய்யறதுக்கான வழிகள் வரும். அப்போ அடுத்து எடுத்து வைக்கிற புது புது விஷயங்கள் எல்லாமே ரிஸ்க் டேக்கிங்கில் தான் போவீங்க. ரிஸ்க்கு நான் பார்க்குறேன், நான் எடுக்கிறேன் அப்படின்ற தைரியத்தில் போவீங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் இனி அடுத்து புது புது வாய்ப்புகள்ங்கிறது வரும். புது வாய்ப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் கனவு என்னென்னவோ வச்சுருப்பீங்க, அதெல்லாம் தாண்டி வேறு மாதிரி வரும் வாய்ப்புகள். இதை செய்யறது அதை செய்யறதுன்னெலாம் வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பர்சன் மேலே ஆசைப்படுறீங்க, ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறீங்கன்னா அது ரொம்ப லேட்டாகவே உங்களுக்கு உங்கள் கைக்கு ஏதோ ஒரு வழியில் வரும். ஓகேவா? சரி, நீங்கள் கரெக்டான ஒரு பாதை, அதாவது லைஃப் முடிஞ்சிருச்சு இழந்துட்டோன்னு நினைக்கிற இந்த ஸ்டேஜில் இல்லை ஒன்ஸ் அகெயின் லைஃப் மேலே வருதுங்கிறதுக்கான அறிகுறிகளை பார்க்க முடியும். ஸோ அந்த பேஷன் விட்டுற வேண்டாம். இனி புது பாதைகள், புது எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், புது இடங்களுக்கு போவீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வசதியான வாழ்க்கைக்கு நோக்கி போவீங்க. அப்போது ஒரு சில இடங்கள்லாம் நான் போக மாட்டேன், அங்கெல்லாம் எனக்கு ரொம்ப காஸ்ட்லி, ஐயோ அங்கே இருக்கிற பொருள் எல்லாமே காஸ்ட்லி, நான் அங்கே போகவே மாட்டேன், நான் இவ்வளோலாம் செலவு பண்ண மாட்டேன், நான் இந்த இடத்துக்குலாம் போக மாட்டேன். ஸோ அப்படி ரொம்ப கால்குலேட்டிவாகவே இருந்து நீங்கள் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி நியர் ஃப்யூச்சர்லேயே அந்த மாதிரியான பிளேசஸ்க்கு போகிறதுக்கு சூழ்நிலைகள் வரும். நீங்கள் செலவு பண்ணுறதுக்கும் சூழ்நிலைகள் வரும். அப்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு மணி ஃப்ளோ நல்லா வரும். ஆனால் உங்களுக்கு அந்த மணி ஃப்ளோவே இந்த புது பர்சனோட லக்லேயும் அமைய வாய்ப்பு இருக்கும். இவங்க மூலியமாகவுமே உங்களுக்கு உதவிகளும் வரும், இவங்களோட லக்கும் உங்களுக்கு சேர்ந்துட்டு பேசும். உங்ககிட்ட எது எது இல்லை அப்படிங்கிறீங்களோ அது இந்த பர்சன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். அது ரொம்ப நல்ல விஷயம். உங்ககிட்ட லக் இல்லைன்னா என்ன, எதாவது இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்கல்ல, யூஸ் இட். யூஸ் பண்ணி லைஃப்பில் முன்னுக்கு வாங்க, அவங்க உதவிகளை எடுத்துக்கிட்டு முன்னுக்கு வாங்க. பி கிரேட்ஃபுல், அதுதான் விஷயம். இந்த டைமில் பேஷன்ஸ்லாம் ரொம்ப பெரிய அளவில் வைக்கணும். கனவு காண்றீங்களா, ரொம்ப பெருசாக கொண்டு வாங்க. சின்ன விஷயங்களெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, அதனால் நான் சின்ன சின்ன கனவுகளை காண்பிக்கிறேன்னு இருந்தீங்க. இப்போ சப்போர்ட்டு கிடைக்கிறப்போ பெரிய பெரிய கோல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சின்ன கோல்ஸ் ஓகே, பட் பெரிய கோல்ஸில் இனி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா உங்களோட லைஃப் சடனான ஒரு டேர்ன் எடுக்குங்க. அதுக்கான டைம் பீரியட் தான் நெருங்குது. ஒரு சில பேருக்கு அதுக்கான சயின்ஸும் தெரியுது. நான் இப்போ தான் சொன்னேன், இங்கே பாருங்கள், அழகாக டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்தாச்சு. நான் இப்போ என்ன சொன்னேன், உங்கள் வாழ்க்கை மாறுதுன்னு சொன்னேன்ல. சரி, லுக் அட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பட்டர்ஃப்ளை. நீங்கள் ஆல்ரெடி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் தான் போயிட்டுருக்கீங்க. ஓகேவா? படிப்படியாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போது இனி வரக்கூடிய டைமில் ரொம்ப பெருசாக இருக்கும் வளர்ச்சி. சுற்றி இருக்கவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த வளர்ச்சிகள் இருக்கும். அவங்க யாரும் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டாங்க நீங்கள் இவ்வளோ தூரம் வளருவீங்கன்னு. நீங்கள் ரொம்ப நாட்களாக வெளியே வராமே இருந்தீங்க அப்படின்னா முடங்கிட்டீங்கன்னு நினச்சிருப்பாங்க. உங்கள் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. ஓகே, இப்படி ஒரு பர்சன் லைஃப்பில் இருக்காங்கிறதே யோசிக்காத அளவுக்கு உங்களை பற்றி யோசிக்காமே இருந்திருப்பாங்க. பட் உங்களுடைய இந்த ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். இது உங்களுடைய பர்சனல் லெவலில் ரொம்ப பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. ஸ்பிரிச்சுவலி வளர்ச்சிகள் இருக்கும். ஸ்பிரிச்சுவலி வளர்ச்சிகள் அப்படின்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ், இன்னும் நிறைய அதை பற்றி படிக்கிறது, கனெக்ட் ஆகிறது. ஓகே, பார்ப்போம். ட்ரஸ்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? உங்கள் மேலேயும் ட்ரஸ்ட் வைங்க, டிவைன் மேலேயும் ட்ரஸ்ட் வைங்க. தட்ஸ் இட். உங்களுடைய இனி அடுத்து என்ன செய்யணுமோ தாராளமாக செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கான சைன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இனி அடுத்து வரக்கூடிய சைன்ஸ் எல்லாமே எதுவாக இருந்தாலும் இக்னோர் பண்ணாதீங்க. உங்களோட வளர்ச்சிகளுக்கான சைன்ஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ பீப்புளுமே நீங்கள் ரொம்ப ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரி பீப்புள் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னே தெரியாது. நீங்கள் இவங்க தான் அவங்க தான் கால்குலேஷனே பண்ணாதீங்க. யூஸ்வலி பீப்புள் மேலே ஜட்ஜ்மெண்ட் இருந்ததுன்னா அது வேண்டாம்.
அது உங்களுக்கு மிகப்பெரிய வீக்னஸாக போயிடும். ஓகே, ஜட்ஜ் பண்ணாமல் யார் என்ன உதவிகள் கொடுக்குறாங்களோ வந்துட்டு அது சரியாக இருக்குதா, உங்கள் லைஃபுக்கு அது கரெக்டாக இருக்குமா, உங்களால் அது வந்து நம்ப முடியுமா? ஓகே, இல்லை அது சரி வராதுன்னா விட்டுருங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ தான் டெய்லியும் டிஃப்ரெண்ட் ரீடிங், டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் கிடைக்கும், டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க. Pile number 2. Pile number 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அதாவது நிறையா ஒரு குழப்பங்கள் இருக்குது. அது இப்போ ரொம்ப குழப்பங்கள் அதிகம். ஓகேங்களா? பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு ஒரு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் அந்த மாதிரி டைம்லலாம் கூட ஒரு மெசேஜ் மாதிரி ஏதோ ஒரு வழியில் உங்களை நோக்கி வருங்க. அது வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஹிண்ட் அண்ட் சைனாக இருக்கும். பணம் விஷயத்தில் கொஞ்சம் வந்துட்டு கவனமாக இருங்க. ஒரு சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் வந்து லைஃப்பில் எஸ் சொல்லி பழகியிருக்கலாம். எஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கீங்க. அவங்களுக்கு உங்களை ஏமாத்துறவங்களுக்கு நல்லா பழகிருச்சு. எதை கேட்டாலும் எஸ் தான் சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் இனி நோ சொல்லி பாருங்களேன். ஏன்னா அப்போ நீங்கள் எஸ் சொல்லி நிறைய விஷயங்கள் இழந்திருக்கீங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, கவனம். ஒரு ஜாப் விஷயம், கவனம். யார்கிட்ட அதிகமாக எஸ் பிளைண்டாக சொல்கிறீங்க, கண்மூடித்தனமாக எஸ் சொல்லிட்டு இருக்கீங்க, கவனம். நோ சொல்லி பாருங்களேன், அவங்களோட கேரக்டரை பார்த்துட முடியும். ஸோ இந்த டைமில் ஒரு சில பேருடைய கேரக்டர் உண்மையான அவங்க சிரிப்புக்கு பின்னாடி, அவங்க மரியாதைக்கு பின்னாடி, உங்ககிட்ட மரியாதையாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி கூட என்ன ஒரு ரீசன் இருக்குது, என்ன ஒரு விஷயம் உண்மையாகவே நினைக்கிறாங்கங்கிறதும் தெரிய வரும். ஸோ ஒரு சில சைன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பார்க்க ஷாக்கிங்காக இருந்தாலும் கூட அது உங்களுக்கு ஐ ஓப்பனிங் தானே, அது உங்கள் கண்ணை திறக்குதுன்னு தானே அர்த்தம். ஸோ இனி தெளிவாவீங்கள்ல. ஸோ ஏன்னா குழப்பங்கள் வந்துட்டு அதிகமாக இருக்குங்க. பைல் நம்பர் 2க்கு சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு பயங்கரமாக குழப்பி விடுறாங்க. ஓகேவா? அண்ட் அந்த பயத்தாலே வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண, இல்லை எதையாவது புதுசாக பண்ணலாம் அப்படின்னா இல்லை ரிஸ்க்காக போயிடும் அப்படின்ற ஒரு டென்ஷன்ஸ், அந்த குழப்பங்கள் அது எல்லாமே விலகும். அப்போது இனி ஃப்ரீயாக வந்துட்டு எதை வேணால் செய்ய முடியுன்ற ஒரு சூழ்நிலைகள் வரும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ட்ராவலிங் வந்துட்டு இனி அகெயின் உங்களோட லைஃப்பில் இனி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த ட்ராவலிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கோங்க. நிறைய புது விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, புதுசாக தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு ட்ராவலிங்குமே அது உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ஒரு புது ஐடியாஸையும் கொடுக்கும். அப்போது அது உங்களுடைய வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நல்ல உதவியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கஷ்டத்தை கொடுத்த யாரோ ஒருத்தவங்க இப்போ சஃபர் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கஷ்டங்கள் கொடுத்துருக்காங்க மனதளவில். இன்றைக்கி நீங்கள் பயங்கிற ஒரு விஷயம், குழப்பங்கள்ங்கிற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கு அவங்க ஒரு ரீசனாக இருப்பாங்க.
ஸோ அந்த நபர் இப்போ எங்கேயோ ஒரு இதில் அவங்களுக்கு அந்த கர்மா அப்படிங்கிறது தாக்கிக்கிட்டு இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் லக்கி நீங்கள் பார்க்க முடியும் அவங்க என்ன சஃபர் ஆகுறாங்கன்னு. வெளியில இருந்து அவங்களுக்கு மேபி லைக் நீங்கள் ஒரு காசு பணம் கொஞ்சம் முன்னைக்கு இப்போ நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஆனால் நிம்மதி இருக்குதா அப்படின்னா உள்ளார நிம்மதி இல்லை. காசு பணத்தை வச்சு 4 இதெல்லாம் வாங்கி எல்லா பில்டப்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சந்தோஷங்கள் இருக்காது. உள்ளுக்குள்ளார அவங்களுக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனைகள் சங்கடங்கள் போயிட்டுருக்கும். ஸோ த ரியல் கர்மா நீங்கள் பண்ண ப்ரேயர், நான் எவ்வளவோ ப்ரே பண்ணுறேங்க அது பலிக்குதான்னு தெரிய மாட்டேங்குது, பிரபஞ்சத்துக்கும் சரி டிவைனும் எனக்கு என்னோடய வேண்டுதலை ஏற்றுக்கிட்டாங்களான்னு தெரியலன்னு நினச்சிட்ருப்பீங்க. அதெல்லாம் எப்போயோ ஏற்றுக்கிட்டாச்சு. அதெல்லாம் அங்கே சைலண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதான் சொல்லிட்டேன், இஃப் யூ ஆர் லக்கி உங்களுக்கு அந்த விஷயம் அவங்கள பற்றி தெரிய வரும். என்ன சூழ்நிலையில் இருக்காங்க, என்ன சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு. அதாவது நீங்கள் நினச்ச மாதிரி சஃபர் ஆகணும் அப்படி கிடையாது, அது வேறு மாதிரி இருக்கும். See the strength. Look at the lion. இந்த லைன் பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ஒரு கம்பீரமாக இந்த ஒரு மேலே உச்சியில் போய் நிற்கிது. எவ்வளோ ஒரு போல்ட்னஸ் லைன் தனியாக. ஸோ இதுதான் உங்களுடைய டெஸ்டினி. புரியுதா? நீங்கள் இந்த இது மாதிரி தான், இந்த லைனோட எனர்ஜி மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். உங்களுக்கு உங்களோட குழப்பங்கள் மட்டும்தான் வீக்காக காமிக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்களா, பல டைம் உங்களுக்கு இந்த சைன்ஸ் வந்திருக்கும். எந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே உங்கள் லைஃப்பில் அவ்வளோக்கு நிலையாக நின்றுருக்காது. எந்த உறவுமே, ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு இல்லை எந்த உறவுமே அவ்வளோக்கு உங்களுக்கு நின்றுருக்காது. கடைசியில் எப்படி சுற்றி போய் பார்த்தாலும் கடைசியில் தனியாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும். புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ணாலும் திரும்பி மறுபடியும் அட் த எண்ட் ஆஃப் த டே தனியாக தான் நிற்கிற மாதிரி இருக்கும். அவங்கள புரிஞ்சிக்காமல் போகிறது அப்படி தான் இருக்கும். ஏன்னா உங்களோட எனர்ஜியை நாரை பொறுத்த வரைக்கும் இந்த கேங்காக சுற்றுறது, இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் தனித்து நின்னீங்க அப்படின்னா லைஃப்பில் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு டைமிங் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதிலிருந்து வந்துடுவீங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு மனபலம் அதிகம். அது எல்லா தடைகளையுமே விளக்கிட்டு வந்துடும். மனபலம் நிறையா இருக்குது. ஆனால் உங்களோட மிகப்பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? ஓவர் திங்கிங். உங்கள் மைண்டு இருக்குதே, மைண்டு அதுதான் ஓவராக யோசிக்க வேண்டியது. ஒரு விஷயத்தை நினச்சா மைண்டில் போட்டு அதை போட்டு அப்படியே ஒரு படத்தை விட போட்டு என்ன சொல்கிறது, ரீல்ஸ் மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது 100 வாட்டி. ஒரு சின்னதாக நடந்திருக்கும், அது மைண்டில் போட்டு 100 வாட்டியாவது அந்த சீனை ஓட்டிடணும். உங்கள் மைண்ட் டயர்டாகிற அளவுக்கு அந்த டார்ச்சர் பண்ணி எடுத்துடணும். ஸோ இதெல்லாம் தான் மிகப்பெரிய வீக்னஸ். பட் ஆனால் உங்களுடைய மிகப்பெரிய பலம் என்ன? இதை வச்சு எவ்வளோ சாதிக்கலாம், எவ்வளோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இனி பி கேர்ஃபுல். ஓகே? ஸோ எஸ், என்ன வேணும்? கேட்குற கேள்விகளுக்கு எஸ்ஸா நோவான்ற பல குழப்பங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்திருக்கிற ஆன்சர் எஸ். ஓகேங்களா? ஸோ இனி அடுத்தது கேட்ட கேள்விக்கு எஸ்ஸோ நோவான்னு குழப்பங்கள் வந்தாச்சா? இப்போ ஆன்சர் எஸ்ன்னு கிடச்சாச்சா? சரி, இனி அடுத்து என்னங்கிறத பார்க்க கிளம்புங்க. அடுத்து ஃபார்வர்டாக போக ஆரம்பிங்க. ஸோ இது ஒரு கிளியரான ஒரு மெசேஜ் உங்களுக்கு பயல் நம்பர் 2க்கு டிவைன் கொடுக்குறாங்க. தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. தேங்க்யூ. பயல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ பயல் நம்பர் 3 யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் டெய்லி மெசேஜஸ், டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ், டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் எல்லாமே கிடைக்கும். ஃபைல் நம்பர் 3 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க. ஸோ என்ன ஒரு மெசேஜ்? பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த டிவைன் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட இன்ட்யூஷன் கொஞ்ச நாளாக ஏதோ ஒரு மெசேஜஸ் கொடுத்துட்ருக்கோம்.
சரி, ஒரு விஷயம் என்னன்னா, பைல் நம்பர் 3 உங்களுக்கு கோல்ஸ், மோட்டிவேஷன்ங்கிறத தாண்டி, உங்களுக்கு வந்து இந்த டிவைன் குடுக்கணுங்கிறது மென்டல் பீஸ் தான் அதிக தேவை. உங்களுக்கு வந்து நெறைய சைன்ஸ் வந்துட்டு அதுதான் உங்கள நோக்கி குடுக்குது. அதாவது இப்போ ஒரு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், மேரேஜா இருக்கட்டும், அம் இல்ல ஒரு கோல், ஜாப், பிஸ்னஸ் அதெல்லாத்தையும் தாண்டி சம்திங் யூ ஆர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒரு நிம்மதி வேணும் உங்களுக்கு. அதை நோக்கி கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்க. ஒரு சில சைன்ஸே உங்களுக்கு அதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பெரிய லெவலில் வரணுன்ற கனவு வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு சுத்தமாக நிம்மதிங்கிறது இப்போ கிடையாது. ஒரு மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கீங்க. எனக்கு நான் இப்போ நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன்னா எனக்கு மைண்டு வந்து என் கண்ட்ரோலில் இருக்காது. எதையோ நான் நினச்சிட்ருப்பேன். அதனால் நானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறேன். ஸோ இது எந்த விதத்தில் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்? ஸோ உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்துமே, உங்கள் உடல்நிலையுமே வருத்திக்கிட்டு நான் செய்கிறேன், அப்போ தான் எனக்கு வந்து மைண்ட் டைவர்ட் ஆகும் அப்படின்னு உங்களையே டார்ச்சர் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு பல சைன்ஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவை நிம்மதி. ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன விஷயம் உங்களை வந்து ரொம்ப பலவீனமாக்கிக்கிட்டு இருக்கு, வீக் ஆக்குது, அதை சரி பண்ணுங்க. நிம்மதியை கொண்டு வாங்க அந்த இடத்துல. ஓகேவா? ஏன்னா எவ்வளோ ஒரு நல்ல இடத்துக்கு போனாலும் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சம்பாதிப்பீங்க, நல்ல ஆசைப்படுறத வாங்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க, நல்ல எதிர்பார்த்த ரிலேஷன்ஷிப்பே கூட ஒரு சில பேர் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை, யாரும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸே வந்து இருப்பாங்க. ஆனால் பேசுகிறதுக்கும் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கும் உங்களோட மனசும் சரி, நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க, அது ஒத்துழைக்க மாட்டீங்க. அப்போது இவ்வளவு விஷயங்கள் செஞ்சுமே உங்களுக்கு எதுக்குமே யூஸ் இல்லை. பல விஷயங்கள் என்னைக்கோ நடந்த, சின்ன வயசுலேருந்து நடந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளார ட்ராமா மாதிரி வந்து நிற்கிது. அது இன்னுமே உங்களை போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கு. இன்னுமே வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோல் நிறைவேறிடுச்சுன்னா கூட சந்தோஷப்பட மாட்டேறீங்க. அந்த டைம் ஹாப்பி, அவ்வளோதான். அதுக்கப்புறமும் வந்துட்டு அந்த கவலைகள் வருது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பல வழியில் வந்து சைன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் அடுத்து வர சைனுமே வந்துட்டு இக்னோர் பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டாக உங்கள் மென்டல் ஹெல்த்தை பற்றி தான் இருக்கும். அப்படியே ஒரு யோசனைக்குள்ளே போனீங்கன்னா அது உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு இதுக்கான விஷயங்களை சரி பண்ண பாருங்கள். ஓகேவா? அப்போ நாளைக்கு எவ்வளோ ஒரு இழந்த இடத்த எடுத்தாலும் அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் யூ ஆர் அ வெரி பாசிட்டிவ் பர்சன். நீங்கள் வந்து 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துக்கு போவீங்க. ஏன் வந்து இப்போ இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வருதுன்னா, பிகாஸ் ஃப்யூச்சரில் ஒரு சில பேர் சர்வீஸ் ரிலேட்டடாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் 4 பேர்த்துக்கு உதவி செய்கிறது, 4 பேர்த்துக்கு வந்துட்டு கஷ்டத்திலிருந்து வழியில் கொண்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு ஃபீல்டும் சரி, இல்லை ஸ்பிரிச்சுவல் பாதைகள் மூலயமாக ஹெல்ப் பண்ணுறதும் சரி, ஏதோ அந்த ஃபீல்டில் போகிறதுக்கான வழிகள் வரும். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து போல்டாக பாசிட்டிவான பர்சனாக இருந்தால் தானே நீங்கள் 4 பேரை லீட் பண்ண முடியும், நீங்கள் 4 பேரை வழி நடத்தி கொண்டு போக முடியும். உங்களுக்குள்ளே வந்து அந்த ஒரு வீரமும் இருக்கணும், அந்த ஒரு சாஃப்ட், இந்த பெண்மைக்கான அந்த ஒரு சாஃப்ட்டும் வந்துட்டு இருக்கணும். 2 எனர்ஜியுமே வந்துட்டு நல்லபடியாக இருக்கணும். ஒன்று கோவப்பட்டால் ஒருமிக்க கோவப்படுவேன், இல்லையா நான் வந்து கோவமே பட மாட்டேன், நான் அப்படியே சாஃப்ட், என்ன திட்டினாலும் வாங்கிக்குவேன் அப்படின்னு இந்த 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கீங்க அப்படின்னா அதை சரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட ஃபீல்டு இன்றைக்கி நீங்கள் 4 பேருக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு சர்வீஸ் சம்மந்தமோ இல்லை பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் 4 பேர்த்துக்கு வழி நடத்துகிற அளவுக்கு வரும். அப்போது இந்த மாதிரி வீக்கான விஷயங்களுக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க. அப்போது நீங்கள் என்ன கோல்ஸ் எவ்வளோ வச்சாலும் அது பழிக்காது. கடைசியில் அது என்ன ஆகும்னா அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது. ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் இருந்து என்னென்ன தேவையில்லாத மெமரிஸை குப்பை மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? என்றைக்கோ எப்போவோ நடந்தது, அது அப்படியே டீட்டெயில்டாக அந்த டைமிங் மேற்கொண்டு சொல்லுவீங்க. அதெல்லாம் தேவையில்லாததை போட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்கீங்க. உங்கள் மைண்டேவே டார்ச்சர் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை ரிலீஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு.
செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். மற்றவங்க உங்களை மதிக்கணும், மற்றவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் முதல்ல அதை செய்கிறீங்களா? நீங்கள் உங்களை மதிக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா? நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கிறீங்களா? இல்லையே. ஸோ மற்றவங்க உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு கணக்கு பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ஏன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க? உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் மதிக்கிறீங்க, ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்களோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாதிரி பவுண்ட்ரிஸை ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க, மரியாதை இல்லை, அந்த இடத்துக்கு வந்துட்டு எதுக்கு மறுபடியும் போகணும்? அதை பற்றி ஏன் யோசிக்கணும்? அந்த இடத்துல பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறது வேணும், ஓகேங்களா? அதாவது ஒரு டைம் போயிட்டு இப்படி நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரணும். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. பல டைம் வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த இவ்வளோ ட்ராமா உங்களுக்குள்ளே வந்ததுக்கு ரீசனே செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்க்காம போனது தான். பாசம், அன்பு, தெரிஞ்சவங்க, பழகினவங்க 4 வாட்டி போய் 4 வாட்டியுமே அவமானப்பட்டு மறுபடியும் வருத்தப்பட்டுட்டு உட்காரது தான். அந்த ஒரு வாட்டி அவமானப்பட்டப்பவே நின்றுருந்தா அப்போவே இந்த 3 வாட்டி பட்டிருக்க தேவையில்ல. எப்பயுமே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரீமாக அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் தான் தெளியுறீங்க. வாட்டி அடி வாங்கினீங்கன்னா தெளிய மாட்டேங்கிறீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற சயின்ஸ் தான். ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்கல. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். இனியும் நீங்கள் இதில் இருந்து அலர்ட் ஆகணும், ஓகேவா? ஸோ டிவைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெலபதி சிக்னல் மூலயமாக உங்களுக்கு அனுப்புகிறாங்க. உங்கள் மைண்டுக்கு திடீர்னு ஒரு தாட் வரும், உங்கள் மனசுக்கு வரும், ஒரு இன்ட்யூஷன் வரும். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே மதிக்க மாட்டாங்கங்கிறது டிவைனுக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது டிவைனுக்கு தெரியும். போகாத அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு இன்ட்யூஷன் வருது, வேண்டாம் போவாத அப்படின்னு. திடீர்னு ஆனால் உங்களுக்கு பிடிச்சவங்க யாரோ அங்கே இருக்காங்க, ஏதோ ஒரு கால் பண்ணிட்டாங்க, வா போகலாம். சரி ஓகே, எல்லோரும் ஜாலியாக கூப்பிடுறாங்க, போகலாம். அப்போ உங்களுக்கு இந்த இன்ட்யூஷன், அந்த உள்ளுணர்வு சொல்லிச்சுல்ல, அது பேச்சு கேட்காம மற்றவங்க பேச்சு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போய் 4 அவமானப்பட்டு 4 விஷயங்களை பார்த்து அழுதுட்டு வீட்டுக்கு வர்றீங்க. ஸோ அப்போது உங்களுக்கு அந்த டைம்லேயே டிவைன் இந்த டெலபதி சிக்னல் மூலியமாக உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டாங்க, போவாத, இது நடக்க போகுது, போவாத. மீறி போய் யார் போய் அடி வாங்கிட்டு இருந்தது? அப்போ உங்களுக்கு வந்த சிக்னலை நீங்கள் கவனிச்சிருந்தீங்க, அப்போவே கவனித்து ஒரு பவுண்ட்ரி போட்டு நின்றுருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்துருக்க தேவையில்ல. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இனியும் ஏதோ ஒரு சைன் அண்ட் சிக்னல் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போது என்ன பண்ணணுங்கிறது இனியாவது தெளிவாக நீங்கள் பண்ணுங்கள், ரைட்? that's all pile number 3, ஓகேங்களா? தேங்க்யூ.